ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர் டெரர் கேம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம். ஓகே வாங்க, இப்போ இதுலேருந்து குதிக்கிறேன். நான் குதிச்சு போயிட்டுருக்கேன் பாருங்க. இப்போ வந்துட்டேன். இப்போ கீழே குதிக்க சொல்கிறாங்க. செக் பாயிண்ட்டு கம்பி மேலே குச்சி போகல. இப்போ இதில் தாங்கணும். இப்போ இதில் ஒரு டவர் கீழே விழுந்துடாம போகணும். கீழே விழுந்தா செத்து போயிடும். பலூன் நேரம் வழுக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாவி தான் வந்துட்டேன். ஜேப்பனா தோப்பனா எனக்கு தெரில. அப்புறம் வீடியோ பார்க்குறாங்கன்னா சொல்கிறது வந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டாங்க. இப்போ நெருப்பில் மாட்டாமல் போனோம். அதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. செத்து போயிருப்பேன் கொஞ்சம் விட்டுருந்தா. நினச்சேன் லைட்டாக முன்னாடி போனால் செத்து போயிட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ இதை பற்றிக்கும் இப்போ டக்கு டக்குன்னு முடியுமா? வேறுங்க வந்துட்டோம். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஈஸி தான், கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. என்னையை பார்த்தா வரைக்கும் டஃப்பு. நீங்கள் இது வந்துட்டோம். அதுக்கப்புறம் விட்டு போகிறது தான் சேஃப். உள்ளே தாண்டிட்டோம். நம்ம இந்த பைப்பெல்லாம் மெதுவாக தாண்டி போகணும். தாண்டிட்டேன். இதையும் தாண்டிட்டு இப்போ கார்னர் வந்து இங்கே ஒரு கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. ஓகே, இதில் மாட்டாமல் போகணும். முன்னாடி போகாமல் பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக போகிறானே. இதை சொன்னேன் செத்து போயிட்டான். ஓகே, இப்போ இதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டக்கு இருந்துச்சு போனோமா வீடியோ முடிச்சமா இருக்கணும். ஆனால் முள்ளே. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ விழுந்துருப்பேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி. சரி, இந்த கேம் நான் முன்னாடியே ஆடிருக்கேன். முன்னாடி ஆடினப்ப இந்த லெவல் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபோன் மாற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படி டக்குன்னு ஓடிட்டு இதான் பார்க்கறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகே, மெதுவாக அப்படியே போயிட்டு அந்த இடத்துல தான் நம்ம கீழே விழுவோம். மெதுவாக போகலாம். ஓகே, கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ கீழே வந்துருப்பேன். இவன் காற்றுலேயே பறக்கிறான். மெதுவாக போய்ட்டு லேட்ரு பிடிச்சி ஏறணும். லேட்ரு பிடிச்சி ஏறிட்டேன். நம்ம கதை ஓப்பன் ஆகிடுச்சு. இது பிளேடு இந்த மெதுவாக தான் போகணும். ஓகே, மட்டும்தான் இப்போ நான் செத்து போயிருக்கேன். இப்போ மெதுவாக போகணும். ஓகே, மேலே போகணும். போயிட்டேன். மேலே போனால் என்ன இருக்குது போது தெரியல. ஜாலியாக இருக்குது. ஓகே, அங்கே மேலே போகலாம். என்னமோ சொல்கிறாங்க பின்னாடி கிளம்பலாம் வருன்னு. இது வந்துச்சு. இது வேறு செம்ம ஸ்பீடாக வேற முடியாது. இதுக்கிட்ட மாட்டாமல் வர்றது நம்மளோட டாஸ்க் போலையே. இது மேலே இப்போ நம்ம ஏறி போகணும். புரிஞ்சிச்சு. இதுக்கிட்ட மாட்டிங்கன்னா சரி போயிடும். ஓகே, நான் எப்படி மாற்றிக்கிறேன், எனக்கு வசதியாக இருக்கும். சாவமாக இருந்தால் சரி. சரிங்க. எப்படி அப்படிச்சான்? எனக்கு தெரில. எல்லாம் மிகப்பெரிய சீட்டிங். ஓகே, இப்போ கொஞ்சம் தூரமாக வச்சுப்போம்.
அதான் பாருங்கள், இப்போ நல்லா ஈஸியாக இருக்குது. நம்ம மேலே இருந்தோம்னா அப்படியே பிடிச்சிடலாம். மெதுவாக இங்கே போயிட்டு அப்படியே இங்கே ஒரு பர்பிள் கலரில் வருது. ஏன்னா ரவுண்ட் அடிச்சதே இருப்பேன். திருப்பியும் பிடிச்சிட்டான். இதுதான் நான் பார்த்தது மிகப்பெரிய டஃப்பு. இப்போ திரும்பி வந்துட்டேன். இப்போ மெதுவாக போகலாம். அங்கே வேறு அவங்க ஆரஞ்சு கலர் போயிட்டான். அவனுக்கெல்லாம் வேறு ஒரு ஜோக்கர் வரும். நம்மளும் இவனை பெரிய டஃப்பு. செத்து போயிருப்போம். பண்ணிட்டு நான் செத்து போயிருப்பேன். செத்துட்டேன். சரி இருங்க, நம்ம மெதுவாக போகலாம். திருப்பி வந்துட்டான். வேகமாக ஓடி அந்த வெள்ளை பர்பிள் கலரில் ஒன்று வருது, அதுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். 4 ஏரியும் பிடிக்கிறான். இதுதான் சீட்டிங். அங்கே ஒருத்தன் ஈஸியாக ஏறிட்டான். வாங்க மெதுவாக. எனக்கு புரியல. நான் தாண்டிட்டு பேசாமல் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். வாங்க. மிஸ் ஆயிடுச்சு. சரி, என்னத்து இந்த டைம் மட்டும் மிஸ் ஆகாமல் வந்துடுச்சு. திரும்பி செத்து போயிட்டேன். எனக்கு புரியல. அவன் தலையில் பார்த்தீங்களா பேம்பு குவாட்டர் இருக்குது, டோரிமானில் வர மாதிரி. அது பேம்பு குவாட்டர்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மேலே பறந்து போயிட்டு செத்து போனே. சாம்மா நீங்கள் வேணால் இருங்க. ஓகே, நம்ம வந்து பண்ணால் இப்போ கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த இடத்த நான் வந்து பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் சேர்த்துதால நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் முடியல அந்த இடத்துல. அந்த க்ளோன் எப்படியாச்சும் வந்து பிடிச்சிடும். இப்போ இந்த பலூன் இருக்கிற இடத்துல நம்ம மெதுவாக போகணும், இல்லைன்னா தோற்றுருவோம். இந்த பலூன் நிறைய கீழே போகுது பாருங்கள். நம்ம ஜெயிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடமா? அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். என்னமோ காட்டுது. உட்காந்துட்டேன். ஒரு ரைடா ஜாலியாக இருக்கும்போது அதுக்கு எல்லோரும் கற்றுவாங்க. டீம் பார்க்கல என்னமா ஆயிடுச்சு. திருப்பி மேலே போகுது. கீழே வருது. எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இப்போ இந்த ஆணியெல்லாம் தாண்டி போகணும். ஓகே, இந்த ஆணியெல்லாம் தாண்டி போகிறது ஈஸி. கடைசியில் வந்தோடனே ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். இதில் மட்டும் சட்னி தான். இன்னைக்கு தோசைன்னாங்க. அம்மா என்னை போயிட்டு தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க, தக்காளி சட்னின்னு. இப்போ நம்ம இதில் செத்துட்டு நம்ம அம்மாவுக்கு தக்காளி தந்துடுவோம். தக்காளி சட்னி அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகல. ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. சரி, செத்து போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பி இந்த திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. இந்த பக்கத்தில் டக்கு டக்குன்னு கடைசியில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் கிரேட் ஜம்ப் ஸ்கில்னும். நம்பவே முடியல. நான் தோற்று போனேன். ரொம்ப பக்கத்தில் வந்து கடைசியாக தோற்று போயிட்டேன். திருப்பியும் ஓகே வாங்க. இப்போ நம்ம வந்து பண்ணால் போவாடே காப்பாற்றிருங்க. இப்போ இது எப்படி போகணும், டக்குன்னு ஓடிடணும். எஸ், கரெக்டாக போய்ட்டோம். இப்போ இது இங்கிட்டு போனோடனே டக்குன்னு போய்ட்டோம். எஸ், இப்போ இந்த இடம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பண்ணால் இது என்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சில உடஞ்சிடாமல் இருக்கும்.
ஐயோ சரி வாங்க வேகமாக பேசாம பக்கத்தில் இருக்க அந்த எலும்பு கூடலாம் இருக்குல்ல அது மேலே பேசாமல் குச்சி போயிடலாமா. ஜெயிச்சிடும். அங்கே போயிட்டானுங்க நம்மளுக்கு பின்னாடி வந்தவனுங்களாம். மெதுவாக போகலாம். வாங்க மெதுவாக டக்குன்னு மெதுவாக எல்லாம் தோற்றுரும்னு நினைக்கிறேன். தோற்றுரும். அந்த இடத்துல ஒரு பக்கு மாதிரி ஆயிடுச்சு. என்னால் எங்கேயும் போக முடியல. இந்த டைம் கரெக்டாக இது பண்ணுவோம். மூலையில் போனால் மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி தான் அது. மேலே தன்னா டான்ஸ் ஆடுறான் பையன். சார் கரெக்டாக நின்றுப்பேன். என்னாச்சு என்னால் நிற்க முடியாது சொல்லி அப்படியே கீழே குடிச்சிட்டேன். இந்த டைமு 1 2 3 4 கீழே எனக்கு கஷ்டமாக இருக்குமோ பரவாயில்ல. நான் நினச்சது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இது என்னது எல்லோ ஃபயர் ரியலி ஃபாஸ்ட்டாக அது நல்லா இருக்கு. ஜம்ப் பண்ணும் போல். ஓகே ஒன்று இல்லை இந்த மாதிரி தான் முன்னாடி மாட்டேன். ஜம்ப் ஸ்கில் அவங்ககிட்ட எல்லாம் இல்லை. ஏமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக தாண்டிடுவேன். ஏமா கஷ்டமாக இருக்கு. ஜஸ்ட் மிஸ் தாண்டிட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச இந்த ஜம்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் வேகமாக. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ப்ளூ ஃபயர் ஜம்ப் ஹைட்டர். அதான் இவ்வளோ நல்லா ஜம்ப் பண்ணிட்டான். டபுள் ஜம்ப் பண்ண முடியுமா? ஓகே தாண்டிட்டேன். இப்போ இது தாண்டுவோம். இது இன்னொன்னா தாண்டி போகணும். இப்போ எங்கடா போகணும்? மேலே போகணும்னு நினைக்கிறேன். நான் ஜம்ப் பண்ணல. கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதுக்கப்புறம் மட்டும் ஜம்ப்பு தாண்டிட்டோம். இது எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடாக வராதுன்னு நினைக்கிறேன். நினச்சேன் எல்லோவாக இருக்கும்போது மிஸ்ஸு. இந்த வாழ்க்கை எனக்கு ஃபுல்லாக குதிக்கணுமோ? 1 2 3 நினச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு கஷ்டம். அதாங்க முடிச்சுன்னு நினைக்கிறேன். இவன் கூட என்னமோ சொல்கிறான். உள்ளே போகணும்னு ஃபன் ஆப்ஷன் சொல்லி போட்டிருக்கு. ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவ்வளோ தூரத்தில் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம். சார் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது பாருங்க. குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கேமரா தான் கரெக்டு. பக்கத்தில் வந்துட்டேன். எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. ஓ மை காட், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதனால தான் நான் தோத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் தாண்டி போயிடலாம். 1 2 3 4. இப்போ நீங்கள் யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் போகும்போது நம்ம பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம குட்டியாக தான் இருக்கோம். இன்னும் ஒன்று தான். எஸ் பண்ணிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நம்புகிறேன். ஓகே மெதுவாக போகணும். இப்போ அங்கே ஒன்று இருக்குது.
பக்கத்தில் போயிட்டேன். அப்புறம் லைக் பண்ணலன்னு அர்த்தம். லைக் பண்ணுங்க, அப்போ தோக்காமல் போக முடியும். யாருமே இன்னும் கூட நீங்கள் லைக் பண்ணல, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. அப்படியே லைக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த கேம் முடிச்சிடுவேன். ஓகே, மெதுவாக போவோம். மெதுவாக பிக்கி இருந்தாலும் செத்துருவோம். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் அதில் படாமல் தான் போனேன். எனக்கு தெரியாது இந்த கேம் ரொம்ப ஓவராக வருது. ஓகே, தாண்டிட்டேன். இப்போ கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தான் இருக்குது. ஓ, இந்த கேமோட கான்செப்ட் புரிஞ்சிச்சு. ஐயோ, இப்போ பட்டா அதை வந்து பண்ண போயிடும். சே, அவசரத்தில் முன்னாடி போயிட்டேன். இருங்க. ஐயோ, கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த லெவலையே நான் ஈஸியாக பேசுவேன். ஐயோ, யாருமே கமெண்ட் பண்ணல. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் நல்ல கமெண்ட்டாக பண்ணுவேன், கெட்ட கமெண்ட்டாக பண்ணாதீங்க. மெதுவாக போகணும். ஐயோ, இது மாட்டாமல் போனோம். வந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். பின்னாடி தெரியுது, கஷ்டமாக இருக்குது. ஐயோ, சைடில் ஓடி போயிடலாமா? சைடில் ஓட முடியல, ஒன்லி நடுவில் மட்டும்தான். கேம் ரெடி பண்ணால் நல்ல மூளை தான், ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான். பையன் பேசாமல் தாண்டிடுவானா? தாண்ட முடியல. இது முடிச்சிட்டா இந்த லெவல் வந்து பண்ண முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த கேமு. இன்றைக்கி வாங்க, மெதுவாக எஸ், கரெக்டு. இருங்க, டக்குன்னு. இப்போ இதுதான் கடைசி. ஷேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக தாண்டிடுவேன். ஷேர் பண்ணிட்டீங்க, ஓகே. மெதுவாக வெளியே போகணும். இன்னும் வெளியே வரலையா? இப்போ ரோலர் கோஸ்டரில் போக போகிறோம். ஆன் பண்ணு, ஆஃபு. ஏய், நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்தோம். அதுக்கேண்டா இப்படி போகணும்? நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெளியே குதிச்சிடலாம்ல. அடக்கங்கடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெளியே குதிச்சு இதில் அப்படியே மெதுவாக நடந்து போனால் முடிஞ்சிச்சு. இதுக்கே நம்மளை அவ்வளோ தூரம் அலைய வச்சு எடுத்துனாலும் தெரியல. கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் பரண்டான் இந்த வக்கீல் வந்துட்டேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு கைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு மறக்காமல் நான் முடித்தேன். முக்கியம் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பெல் ஐகானை தூக்கி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நான் உங்கள் டியாகோ, பாய்.